குட் மார்னிங். சிவம். இன்றைக்கி நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற ஒரு சாப்பாடு. எல்லாரும் அது ஒரு சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு, பெரியவங்க எல்லாரும் ஆண் பெண் எந்தவித பாகுபாடும் இன்றி பயங்கரமாக சாப்பிட்டுருக்க ஒரு சாப்பாடு. அது உங்களுக்கு என்ன சாப்பாடுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சு எங்கே போனீங்கனாலும் எதுவும் கிடைக்கும். ஆனால் அது ஆட்கொல்லி விஷம். அது நம்ம பரோட்டா தாங்க. ஸோ பரோட்டா பற்றி நிறைய விஷயங்கள் வருது. ஆனாலும் நம்ம மக்கள் அதுலேருந்து கற்றுக்கிற மாதிரி தெரியல. தே ஹவ் நாட் லேர்ன்ட் எனிதிங் ஃப்ரம் தட் ஒன். ஸோ இட்ஸ் ரியலி பேத்தட்டிக். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பரோட்டாவில் பார்த்தீங்கன்னா அந்த மைதா தயாரிக்கிறது பார்த்தீங்கன்னா கடைசி கழிவு தான் அந்த மைதா. கடைசி கழிவு கோதுமையில் கிடைக்கக்கூடிய ஃபில்டர் பண்ணி கடைசியில் கழிவு தான். அதில் எந்த சத்தும் கிடையாது. B1 வைட்டமின் B1 கிடையாது, B5 கிடையாது, B12 கிடையாது, ஃபோலேட்டுங்கிற ஒரு சத்து கிடையாது, ரிபோஃப்ளோவின்ங்கிற ஒரு இது கிடையாது. அதில் ஃபைபர் கண்டென்ட்டு நார்ச்சத்து சுத்தமாக கிடையாது. எல்லாத்தையும் நீக்கிடுறாங்க. நார்ச்சத்து இல்லைன்னா செரிமான பிரச்சனை வரும். இது அதிகமாக சாப்பிட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60% கம்ப்ளீட்டாக நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு ஒரு விஷத்தை தர்ற மாதிரி தான் தர்றாங்க ஆக்சுவலாக. அதை நம்ம எல்லோரும் நல்லா பெரும்பாலான விஷயங்கள் சாப்பிட்ருக்காங்க. நான் அதை ஸ்கூல்லேயோ நான் ஒர்க் பண்ணுற காலேஜ்லேயோ பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொல்லிட்டு இருந்திருக்கேன். பட் இன் ஸ்பைட் ஆஃப் இட் அதை எல்லோரும் சாப்பிட்டு தான் இருக்காங்க. இது கேன் கால் இட் ஆஸ் ஒயிட் பாய்சன். இது ரொம்ப ரொம்ப கெடுதல் ஆக்சுவலாக. அது அந்த சால்னா ஊற்றி கண்டதெல்லாம் சாப்பிட்டு அதில் என்னெல்லாம் கலக்குறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஃபில்டர் ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா லேசாக பழுப்பு நிறத்தில் இருக்கும். அதை ப்ளீச் பண்ணுறதுக்காக பென்சைல் பெராக்சைடில் கலக்கிறாங்க. இதை எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹேர் டைலெலாம் யூஸ் பண்ணுறாங்க. டைரெக்டாக ஹேர் டைலில் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம எல்லாமே தெரியாமல் அதை சாப்பிட்டுட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேர் டைலை கண்டென்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு பாருங்கள். அதில் இந்த பொருள் ஒன்றும் இருக்கும். இதெல்லாம் ஒரு கெமிக்கல்ஸ் நம்ம சாப்பிட்டு தான் இருக்கோம் ஆக்சுவலாக. நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேர்ல்ட்லேயே டயபெட்டிஸ் அதிகமாக இருக்கிற நாளில் நம்ம நாடு ஒன்று இந்தியாவும். ஏன்னா இதுதான் காரணம். அப்புறம் அந்த பென்சில் பெராக்சைடை கொடுக்குறாங்களா ப்ளீச் பண்ணி ஒயிட் ஆக்கிறதுக்கு. அப்புறம் அது சாஃப்ட் ஆக்கிறதுக்கு சில கெமிக்கல்ஸ். எதுக்குன்னா நல்லா ஜவ் மாதிரி இழுக்கிறதுக்கு, நல்லா பலூன் மாதிரி சாஃப்டாக வர்றதுக்கெல்லாம் அதில் கெமிக்கல்ஸ் நிறைய கலக்கிறாங்க. அன்னோன் நிறைய கெமிக்கல்ஸ் தே ஆர் மிக்சிங். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் மோர் வெரி டேஞ்சரஸ் திங் ஆக்சுவலி. தெர் இஸ் அ திங், அது கால்டு, அதாவது என்னென்னா அலெக்சாங்கிற ஒரு கெமிக்கலை கலக்கிறாங்க. அது என்ன கெமிக்கல்னால் ஆக்சுவலாக எலிக்கு அதை செலுத்துவாங்க. எந்த ஒரு பொருள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எந்த ஒரு புதுசாக ஒரு பொருளை புதுசாக ஒரு மருந்தை எந்த ஒரு நோய் கண்டுபிடிச்சாலும் அதை டைரெக்டாக மனுஷனுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஐ திங்க் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, குரங்குகளுக்கும் எலிகளுக்கும் தான் கொடுப்பாங்க ஆக்சுவலாக. இந்த அலெக்சான் என்ன பண்ணுவாங்கன்னா எலிகளுக்கு கொடுத்துருவாங்க. எலிகளுக்கு இன்ஜெக்ட் பண்ணி கொடுத்தோன்னா அதுக்கு அடுத்த நாளே சுகர் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதோட ப்ராசஸை செக் பண்ணுவாங்க. இது எப்படி பண்ணலாம், எந்த லெவலில் போகுது, டயபெட்டிஸ் 1 2 அப்படி செக் பண்ணி பண்ணுவாங்க. இந்த அலெக்சானை டைரெக்டாக இதில் கலக்கிறாங்க. எதில்? மைதாவில். அப்போ தெரிஞ்சுங்க நீங்கள், இது ஆக்சுவலாக நம்மளுடைய பாரம்பரிய உணவு கிடையாது. ஃபாரின் பீப்புள் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. எதில் பாருங்கள், ப்ரெட்டு, பர்கர், பீட்சா, அப்புறம் கேக்கு, நூடுல்ஸ் எல்லாத்துலேயும் இப்போ இந்த இது இருக்குது ஆக்சுவலாக. இப்போ நம்ம சாப்பிடுறது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் அந்த ஃபாரினர்ஸ் இதை எல்லாத்தையும் நம்மகிட்ட கொடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க அதுக்கான மருந்தையும் நம்மகிட்டே கொடுக்குறாங்க. ஸோ இது பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டி வர கதையாக ஆக்சுவலாக. ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லாட்டினா இது இப்போ இன்னொரு ரொம்ப வருத்தத்தக்க விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, பெரியவங்க மட்டும் இதை பாதிக்கப்படலை, இதில் சின்னவங்களும் பாதிக்கப்படுறாங்க. சின்ன வயசுக்காரங்களும் பாதிக்கப்படுறாங்க. அதை டெம்ப்ட் பண்ணுற மாதிரி டெய்லி வாரம் தவறாமல் சாப்பிட்ருக்காங்க. டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போக பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் எல்லாம் கொண்டு விட்டுரும் ஆக்சுவலாக. எல்லாத்தையும் கணையம், லிவரு, ஹார்ட்டு எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய ஒன்று இது. அப்புறம் கிட்னி. ஏன்னா நீங்கள் இட் ஹஸ் பின் ப்ரூவ்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப கவனமாக இல்லைன்னா கடைசி ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ்கெல்லாம் ப்ராப்பராக யூரின் கூட போக முடியாது அவங்களால. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, டியூப் போட்டு தான் எடுக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் அது ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் ஆக்சுவலாக. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். அப்புறம் ஒரு சின்ன தகவல் கடைசியில், நீங்கள் இது ஒரு சின்ன தகவல்னால்
நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து சின்னவங்களோ பெரியவங்களோ மோஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் பண்ண உடனே டக்குன்னு எல்லாம் க்ளீனாக பேசினில் கொஞ்சம் கூட ஸ்டிக் ஆகாமல் ஒட்டாமல் போயிடுச்சுன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு கரெக்டாக ஜீரணமாகி நீட்டாக போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸ்டிக் ஆகி அதை ஒட்டிக்கிட்டு நல்லா தண்ணியை ஊற்றி ஃப்ரெஷ் பண்ண தான் போகுதுன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவில் இந்த மாதிரி மைதா ஜங்க் ஃபுட்டு எல்லாம் கலந்து சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். ஸோ டேக் கேர். ஓகே.